நம்ம ஏதோ ஒரு நாள் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. மத்தேயு 24:13 சொல்லுகிறது, முடிவு பரியந்த நிலையில் நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்த நிலையில் நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஏதோ இன்னைக்கு சும்மா ஒரு நாள் ரட்சிப்பு, ஒரு நாள் அபிஷேகம், ஒரு நாள் சபைக்கு கர்த்தருடைய பந்தியில் அமர்றதுனால கிடையாது. தேவ பிள்ளையே, அந்த புத்தி உள்ள கன்னிகையும் சரி, புத்தி இல்லாதவள் என்ன செய்கிறான்? 2 பேரும் நித்திரை மயக்க அடைந்திருக்கிறாங்க. மத்தேயு 25வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். மணவாளன் வர தாமதமான போது அவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்களா? நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். என்ன அப்படின்னா, நித்திரை மயக்கம் அடைந்திருக்கிறாங்க. அதாவது புத்தி உள்ள கன்னிகையும் நித்திரை மயக்கம், புத்தி இல்லாதவள நித்திரை மயக்கம். நடுராத்திரியில் ஏதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. சத்தம் உண்டான உடனே கன்னிகைகள் எல்லாரும் எழுந்து தங்கள் தீவட்டிகளை என்ன செய்தார்கள்? ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி உள்ளவர்கள் தன்னோடு எண்ணெயை கொண்டு போனார்கள், அதனாலே விளக்கில் எண்ணெய் வைத்து அவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்களோ என்னது எண்ணெய் பற்றாதனால் அவர்கள் ஆயத்தப்படுத்த முடியல. தேவ பிள்ளைய, நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற ஒரு சத்தம் உண்டாயிற்று. இந்த சத்தம் தாங்க என்னது அப்படின்னா ரிவைவல்ங்க, எழுப்புதல். வரப்போகிற எழுப்புதலுக்காக 10 கன்னிகை புறப்படுகிறா. புத்தி உள்ளவளும் தூங்குறா, புத்தி இல்லாதவளும் தூங்குறா. இன்னைக்கு லவோதிக்கா சபையுடைய அனுபவத்துல சபைகள் எல்லாம் இன்னைக்கு கற்புள்ள கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட நித்திய விவாகத்துக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த சபையானவள் இன்றைக்கு என்ன செய்கிறான்? நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி கொண்டிருக்கிறார். இந்த எழுப்புதலின் சத்தம் கேட்கிற நடு ராத்திரியில் இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற ஒரு சத்தம் உண்டாயிற்று. இப்ப எழுந்திருக்கிற வேலை ஆயிற்று. இப்ப எழுந்திருந்து ஆயத்தப்படுத்தக்கூடிய வேலை ஆயிற்று. மணவாட்டி சபையை நீ பாதாளத்தை நோக்கி படுக்கை போட்டு இன்னைக்கு போய் கொண்டிருக்கிற மணவாட்டி சபையை உலக லௌகீகத்தை அனுபவித்து உலகத்திலே தாறுமாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஓடிக்கொண்டிருக்கிற, அதாவது பெண் ஒட்டகத்தை போல காணப்படுகிற நீ இன்றைக்கு உன்னுடைய நித்திரையை விட்டு எழும்பு. எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு விழித்து எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு, தூங்குகிற என்றால் என்ன? பாவத்திலே நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி கொண்டிருக்கிற மணவாட்டி சபையே, ஊழியனே, விசுவாசியே, நீ நித்திரையை விட்டு நீ விழித்து எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். இந்த எழுப்புதலுடைய சத்தத்தை, இன்றைக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிற மணவாட்டி சபையே, நீ தேவனுக்கு விரோதமாக இன்றைக்கு மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு சபையை பாழாக்கி கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியனே, விசுவாசியே, இன்றைக்கு உன்னுடைய சபையிலே தேவன் இல்லாத இடத்திலே நீ ஆத்மாக்களை கொண்டு என்ன செய்கிறாய்? பாதாளத்துக்கு தள்ளுவதற்காக அவ்வளவு வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறாய். சத்தியம் பேசுகிற சபைகளுக்குள்ளே இன்றைக்கு ஆத்மாக்கள் கிடையாது. ஏனென்றால் சத்தியம் கசப்பாக இருக்கிறது. ஆனா இன்றைக்கு சத்தியம் இல்லாத பஞ்ச காலமான சபைகளிலே அங்கே ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக லௌகீகம், இவைகள் எல்லாம் ஜனங்களை வஞ்சித்து அங்கே என்ன செய்கிறார்கள் என்றால் பாதாளத்தை நோக்கி வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நடுராத்திரியில் ஒரு சத்தம், மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்பட எழுந்திருங்கள் என்கிற ஒரு சத்தம், புறப்படுங்கள் என்கிற ஒரு சத்தம் உண்டாகிறது. அதுதான் யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், மூப்பரை சேருங்கள், பிள்ளைகளையும் குழந்தைகளையும் பால் உண்கிற பிள்ளைகளையோ கூட்டுங்கள். மணவாளன் தன் அறைய, மணவாளன் பிதாவனுடைய வீட்டை விட்டு, மணவாட்டி பூமியில் இருக்கிற சபையை விட்டு புறப்பட போகிற காலம் வருகிறது. புறப்பட போகிற ஒரு காலம், அந்த காலம் சமீபமா இருக்கிறது. அவர் வர தாமதமானது என்று சொன்னோம். ஒருவர் கெட்டு போக கூடாது, எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய வாக்குத்தத்தமா இருக்கிறபடியினால் அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறாரு. தேவ பிள்ளைய, நடுராத்திரியில் இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற ஒரு சத்தம் உண்டாகிறது.
மனவாட்டி சபையை எழுந்தாயத்தைப்படு, உலகத்தை விட்டு எழுந்திரு. வேறு விரிக்கப்பட்ட ஒரு ஜீவியன் ஜீவி, பரிசுத்தமான ஒரு ஜீவியன் ஜீவி. மனபலனாகிய இயேசு கிறிஸ்துடைய சொந்த ரத்தத்தினாலே உன்னை சுத்திகரி, சாட்சியின் வசனத்தினாலே உன்னை சுத்திகரி, உன்னை பரிசுத்தமாக்கு. மனவாட்டி தன் மனவாளனை திருமணம் செய்வதற்கு எவ்வளவு அலங்கரித்து தன்னை முற்றிலும் வாசனை திரவியத்தினாலே அலங்கரித்து மனம் வீசும்படியாக காணப்படுகிறாளோ, அதே போல மனவாட்டி சபையே நாட்டமா இருந்த, துர்க்கந்தகமா இருந்த உன்னை 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரித்து நற்கந்தகமாக அவன் ஜீவ வாசனையாக மாற்றி நம்மை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய மனநாளிலே சந்தோஷப்படுவதற்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த மனவாளனாகிய கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படும்படியாக நடுராத்திரியில் ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் என்றால், மனவாளன் வருகிறார், அவரை சந்திக்க எதிர்கொண்டு புறப்படுவதற்கு ஆயத்தப்படும்படியாக மறி தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு விழித்தெழுந்திருந்து நீ ஆயத்தப்படு. கிறிஸ்துவை சந்திக்க அவர் வரும்போது அவரை சந்திக்க ஆயத்தப்படு. தேவனுடைய பிள்ளைய, இன்னைக்கு மனவாட்டி எப்படி இருக்கிற அப்படின்னா, முற்றிலும் பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். காரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுடைய உபதேசம் இல்லை. உன்னை உண்மையாய், ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:20 படி உண்மையாய் உன்னை நியமித்துக் கொள்வேன், நீ என்னை அறிந்து கொள்ளுவாய். கிறிஸ்து இயேசுடைய உபதேசத்தை அறிந்து கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசுடைய உபதேசத்துல வாழுங்க. கிறிஸ்து இயேசுடைய உபதேசத்தை மற்றவங்களுக்கு பிரசங்கிங்க. கிறிஸ்து இயேசுடைய உபதேசத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கிறிஸ்து இயேசுடைய உபதேசம் என்னங்கிறத அறிந்து கொள்ளுங்க. அவரை தெரிஞ்சு கொள்ளுங்க, அவரோடு வாழுங்க. அவரோடு கூட நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஆயத்தப்படுவோம். கேட்ட ஒவ்வொருவரை கர்த்தர் என்ன செய்வாங்க? ஆசீர்வதிப்பாங்க. அவர் சித்தத்தின்படி ஆசீர்வதிப்பாங்க. தேவ பிள்ளைய, நமக்கு ஒரு வாக்கு தத்துவம் வேணும்னு கேட்போம்ல. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடியே நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்து, இதை வாக்குத்தத்தமா வச்சுக்கிறீங்க. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடியே நீங்கள் இந்த உலகத்துல பாவத்துல அக்கிரமத்துல வேசி மார்க்கத்துக்கு விக்கிரகார எல்லாவற்றுக்கும் விலகியிருந்து நாம் பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடு என்ன செய்வோம்? பூரணமாக்குவோம். இதை வாக்குத்தத்தமா வைத்து பரிசுத்தமாக்குங்க, சுத்திகரிங்க, தேவனோடு வாழுங்க, ஒப்பு கொடுங்க. அப்படி செய்தா இந்த பூமியில நீங்க கேட்டது மாத்திரம் இல்ல, கேட்காத ஆசீர்வாதத்தின் தேவன் தருவார். நான் பெற்ற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கேட்ட ஒவ்வொருவரை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.